வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. பங்குச்சந்தை காலையில ஓபன் ஆகும்போது முதல் அரை மணி நேரம் ஒரு புயல் அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குழப்பமான நேரத்துல எப்படி ஒரு தெளிவான சிம்பிளான விதிகளை வச்சு ட்ரேட் பண்றதுன்னு தான் இந்த முழு விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். எல்லா இன்ட்ராடே ட்ரேடரும் மனசுக்குள்ள கேக்குற ஒரு கேள்வி இதுதான். காலையில மார்க்கெட் ஓபன் ஆனோனும் பெரிய நஷ்டம் வருதே, அதை எப்படி தவிர்க்கிறது? இதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான வழியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தமிழ் டெக் மென்டர்ஸ் பிரசாத் சொல்ற மாதிரி காலையில 9:15க்கு மார்க்கெட் ஓபன் ஆனதும் அது ஒரு கலங்கன தண்ணி மாதிரி இருக்குமா. அதுல போய் காலை வச்சா நாம அப்படியே மாட்டிக்குவோம். சரி, இந்த கலங்கன தண்ணியை எப்படி தெளிய வச்சு அதுல இருந்து லாபம் பார்க்கறதுன்னு தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். சரி வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்ல மார்க்கெட் ஓபன் ஆனதும் ஏன் இவ்ளோ குழப்பமா வேகமா இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். காலையில 9:15ல இருந்து 9:45 வரைக்கும் இருக்கிற அந்த முதல் 30 நிமிஷம் தான் கலங்கிய நீர் காலம்னு சொல்றோம். இந்த நேரத்துல தான் பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் எல்லாம் அவங்களோட ஆர்டர்ஸை போடுவாங்க. அதனால விலை நகர்வுகள் கணிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமா மேலையும் கீழையும் போகும். சொல்லப்போனா இது ஆக்ஷன் எடுக்கிற நேரம் இல்ல, ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குற நேரம். அப்போ நம்மளோட முதல் மிக முக்கியமான தங்க விதி என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே பண்ணாதீங்க. அந்த தண்ணி தெளிற வரைக்கும், அதாவது காலையில 9:45 மணி வரைக்கும் அமைதியா பொறுமையா காத்திருங்க. ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். அந்த குழப்பமான சூழலை எப்படி நமக்கான ஒரு தெளிவான ஆடுகளமா மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த கலங்கிய நீர் காலம் முடிஞ்சதும், அதாவது 9:45க்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது மூணே எளிய விஷயங்கள் தான். முதல் 30 நிமிஷ கேண்டில் க்ளோஸ் ஆனதும் அது தொட்ட அதிகபட்ச புள்ளிய டே ஹையன்னோ அது தொட்ட குறைந்தபட்ச புள்ளிய டே லோவன்னோ ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பர். இப்போ உங்க கையில உங்க டென்னிஸ் கோர்ட் ரெடி. அன்னைக்கு ட்ரேடிங் ஆட்டத்துக்கான எல்லைகள் எதுன்னு உங்களுக்கு இப்போ தெளிவா தெரியும். இந்த எல்லைகளுக்குள்ள எப்படி விளையாடுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். சரி, நம்ம ஆடுகளம் தயார். எப்போ உள்ள இறங்கி விளையாடணும், அதாவது ஒரு ட்ரேடுக்குள்ள எப்போ நுழையணும்னு சில முக்கியமான விதிகள் இருக்கு. அதை பார்ப்போம் வாங்க. இப்போ இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம். இங்க 2 விதமான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு, விலை டே ஹைய தொட்டுட்டு அதால பிரேக் பண்ண முடியாம கீழே திரும்புதுன்னு வைங்க. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு புட் ஆப்ஷன், அதாவது பி வாங்கணும். ஏன்னா அந்த நேரத்துல அதோட பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். இது ஒரு சரிவுக்கான மலிவான டிக்கெட் மாதிரி. இதுல நேர எதிர்மாறாகவும் நடக்கலாம். விலை டே லோவை தொட்டு அங்க சப்போர்ட் எடுத்து மேல திரும்பினா நாம ஒரு கால் ஆப்ஷன், அதாவது சி வாங்கணும். அதுவும் மிக குறைந்த பிரீமியத்துல கிடைக்கும். ஒரு ட்ரேடுக்குள்ள போறது பாதி வெற்றி தான். மீதி பாதி அந்த லாபத்தை எப்படி சரியா வெளியே எடுக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இது ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி தாங்க. ஒரு பெரிய கேக்கை ஒரே வாயில முழுசா சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் லாபமும். ட்ரேடு உங்களுக்கு சாதகமா போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா லாபத்தை புக் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு 40 பாயிண்ட் 100 பாயிண்ட் லாபம் வந்ததும் உங்க பொசிஷன்ல இருந்து ஒரு சின்ன பகுதியை வித்து லாபத்தை எடுத்துக்கணும். இந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ங்கிறது உங்க லாபத்துக்கான ஒரு பாதுகாப்பு வல்ல மாதிரி. நீங்க ட்ரேடுக்குள்ள போனதும் முதல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. மார்க்கெட் உங்களுக்கு சாதகமா மேல போக போக நீங்களும் உங்க ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமா மேல நகர்த்திட்டே வரணும். இதனால என்ன ஆகும்னா உங்க லாபம் லாக் ஆயிடும். ஒருவேளை மார்க்கெட் திடீர்னு ரிவர்ஸ் ஆனா கூட உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நீங்க ஏற்கனவே சம்பாதிச்ச லாபத்தோட பாதுகாப்பா வெளியே வந்துடலாம். இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த முழு உத்தியோட இதயமேன்னு சொல்லலாம். இதோட அஸ்திவாரமே இதுதான். நல்லா கவனிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரகசியமே ஏதோ பெரிய சிக்கலான டெக்னிக்கல் இண்டிகேட்டர் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். அந்த முதல் 30 நிமிஷம் எதையும் செய்யாம அவசரப்படாம பொறுமையா இருக்கிறதுல தான் இதோட வெற்றியே அடங்கியிருக்கு. அப்போ பொறுமையே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாமா? இது வெறும் ஒரு ட்ரேடிங் டெக்னிக் என்பதை தாண்டி ஒரு ட்ரேடிங் மனநிலையா இதை பார்க்க முடியுமா? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.